எண்ணூர் அனல்மின் திட்ட விரிவாக்க கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளர்கள் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஒருவர் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வாயலூரில் நடைபெற்று வரும் அனல்மின் திட்ட கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்ததையும் விபத்தில் பலியான தொழிலாளர்களின் உடல்கள் சிதறி கிடப்பதையும் விவரிக்கும் காட்சிகள்தான் இவை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள வாயலூரில் எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல மிக உய அனல்மின் திட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தலா 660 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுள்ள 2 அலகுகள் அமைக்கும் பணியில் சுமார் 3700 தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பாரத மிகு மின் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்து மேற்கொண்டு வரும் பணிகளில் 70% நிறைவு பெற்ற நிலையில் எஞ்சியுள்ள பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் அனல்மின் நிலையத்திற்கு பயன்படுத்தப்படும் நிலக்கரியை மழையில் நனையாமல் பாதுகாக்கும் வகையில் பிரம்மாண்டமான ஷெட் அமைக்க இரும்பு வளைவுகள் அமைக்க பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 10 பேர் ஈடுபட்டு வந்தனர். இதற்காக 45 மீட்டர் உயரத்தில் சாரம் அமைத்து தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த சூழலில்தான் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாரம் சரிந்து விழுந்ததில் 10 தொழிலாளர்களும் கீழே விழுந்தனர். இதில் 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஒருவர் மட்டும் பலத்த காயங்களோடு மீட்கப்பட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே விபத்து குறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறையினர், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். மேலும் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்து நிகழ்ந்த இடத்தில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல மிக உய அனல் மின் நிலைய கட்டுமான பணியின் ஒரு பகுதியாக வடமாநில தொழிலாளர்கள் 10 பேர் சாரம் அமைத்து போதிய பாதுகாப்பு உபகரணங்களோடு சுமார் 45 அடி உயரத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென சாரம் சரிந்து விழுந்ததில் 9 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். அவங்க ஒரு 45 மீட்டர் ஹைட்ல கிரேன்ல போய் தன்னோட தேவையான பாதுகாப்பு இதெல்லாம் போட்டுட்டு தான் அந்த பணி செஞ்சிருக்காங்க. பட் இங்க முதல் கட்ட நம்ம டிஸ்கஷன் ஜெனரல் மேனேஜர் பார்க்கும்போது இங்க நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த என்டையர் திங் அப்படியே கம்ப்ளீட்டா கீழே விழுந்திருக்கு. ஸோ அந்த 45 மீட்டர் மேலேருந்து கீழே விழுந்ததுனால அங்க மேல பணி செய்யக்கூடிய அந்த 9 நபர்கள் துரதிருஷ்டவசமா இறந்து விட்டார்கள். இந்த சம்பவத்தால் அனல்மின் திட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் இடத்தில் அசாதாரணமான சூழல் நிலவி வருவதோடு பரபரப்பும் நிலவி வருகிறது. இதற்கிடையே விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார். மேலும் தொழிலாளர்களின் உடல்களை சொந்த மாநிலத்திற்கு எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதேபோல விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் காயமடைந்த தொழிலாளிக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்.